ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் விளை பொருட்கள் சந்தைப்படுத்துவது தொடர்பான இடைமுக பணிமனை கூட்டம் கடந்த 14ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், ஆதிகால முதல் உழவு தொழில் மங்காத தொழில். ஆகவே விவசாய தொழில் அழிந்தால் வருங்காலத்தில் மருந்து மாத்திரையைத்தான் நாம் உண்ண முடியும். ஆகவே விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துதல் என்பது குறித்து விவசாயிகள் தெரிந்து கொண்டு வளர்ச்சியடைய வேண்டும் என பேசினார். மேலும் இடைமுக கூட்டம் என்பது விவசாயிகளாக கொண்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் தனியார் வேளாண் வர்த்தக நிறுவனங்களிடையே வணிக இணைப்புகளை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளான நேரடி கொள்முதல் ஏற்படுத்துவதே இந்நோக்கம் என தெரிவித்தார். முன்னதாக இயற்கையாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்ததை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு அதன் பயன்களை கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து 12 விவசாயிகளுக்கு 5,17,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உட்பட இடுபொருட்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், ஒன்றிய குழு தலைவர் அசோக், துணைத் தலைவர் ரமேஷ், வேளாண் துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் வாலாஜா ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வள்ளுவம்பாக்கம் ஊராட்சியில் சிறப்பு மனு நீதி நாள் முகாம் கடந்த 13ஆம் தேதி மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், மாவட்டத்தில் எந்த ஒரு பகுதிகளிலும் பள்ளி செல்லும் மாணவர்கள் இடைநிற்றல் இருக்கக்கூடாது. பள்ளி படிப்பை முடித்த அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பொதுமக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். மக்களுடன் முதல்வர் திட்டம் நகர்ப்பகுதிகளில் நடைபெற்றது. அதேபோல் கிராம பகுதிகளில் இத்திட்டம் விரைவில் நடைபெற உள்ளது. மக்களின் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இந்த முகாமை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து முகாமில் வேளாண் துறை, வருவாய்த்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், சிறுபான்மையினர் நலத்துறை உட்பட பல்வேறு துறையின் கீழ் மொத்தமாக 252 பயனாளிகளுக்கு 1,37,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் வழங்கினார். இதில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் பங்கேற்றனர். தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் என்பார்கள். அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு இரத்தம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் பேசிய அவர், நாம் இரத்த தானம் வழங்குவதன் மூலமாக மற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கடவுளால் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என தெரிவித்தார். அதோடு இரத்த தானம் குறித்த உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியருடன் தொண்டு நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் இந்த உலக குருதி கொடையாளர் தினத்தையொட்டி உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். மேலும் வாலாஜா ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வானாம்பாடி ஊராட்சியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் 5வது சுற்று கோமாரி நோய் தடுப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கடந்த 8ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து, தாது உப்புக்கள், கால்நடை பசு தீவன உற்பத்தி விதைகள் ஆகியவற்றை கால்நடை விவசாயிகளுக்கு வழங்கினார். இந்த முகாம் வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மாவட்டத்தில் உள்ள 288 அனைத்து ஊராட்சிகளிலும் காலை 6 மணி முதல் 10:30 மணி வரை முகாம் நடைபெறும். மாவட்டத்தில் 2,03,000 பசு மற்றும் எருது மாடுகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் கால்நடை துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.